2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அமைத்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வாயிலாக இவற்றின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இச்சாலைகளின் பராமரிப்பு பணிகளுக்காக சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வாகன நடமாட்டம் அதிகரித்துள்ள பல சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்த மாநில அரசு வாயிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 2016 முதல் அனுப்பப்பட்ட பல பரிந்துரைகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கிடப்பில் வைத்துள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று தமிழகத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து இச்சாலைகளை விரிவாக்கம் செய்து பராமரிக்க திமுக அரசு முடிவெடுத்துள்ளது. மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் அறிவிப்பை சட்டசபையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அறிவித்தார். அதற்கான சட்ட மசோதாவும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநில நெடுஞ்சாலைகள் சுங்க கட்டண சாலையாக மாறும் என்பதால் இதற்கு சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என அமைச்சர் வேலு அளித்த விளக்கத்தை ஏற்று மசோதாவுக்கு அக்கட்சிகள் ஆதரவு அளித்தன. இதையடுத்து சட்டசபையில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது அதற்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளதால் விரைவில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. மாநில நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு தலைவர், 3 முழுநேர உறுப்பினர்கள், 3 பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். சாலை மேம்பாட்டு பணிகளில் அனுபவம் உள்ள ஓய்வு பெற்ற பொறியாளர்களை உறுப்பினர்களாக நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது.